திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குறிச்சிக்கோட்டை குளத்தில் இளம்பெண் மற்றும் 2 இளைஞர்களின் உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், சொல்லுங்கள். குறிச்சிக்கோட்டையில் குளத்தில் ஒரு பெண் மற்றும் 2 இளைஞர்களினுடைய உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய உயிரிழப்பிற்கான காரணம் என்னவென தெரிய வந்திருக்கிறதா? சாதாரண உடுமலை அடுத்த குறிச்சிக்கோட்டை நாகராஜ் என்பவரது மகள் தர்ஷனா என்பவர் கடந்த 3 நாட்களுக்கு முன் காணாமல் போயுள்ளார். இது குறித்து அருகில் உள்ள தளி காவல் நிலையத்தில் தர்ஷனாவின் தந்தை நாகராஜ் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் தர்ஷனாவை காணவில்லை என தளி காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் தலைமையில் அந்த தர்ஷனாவை ஈடுபட்டுள்ளனர். கடந்த 3 நாட்களாக தர்ஷனாவை தேடி வந்த நிலையில் இன்று மானுப்பட்டி அருகில் உள்ள சாலையோரத்தில் உள்ள குளத்தில் வந்து 3 உடல்கள் மிதப்பை கண்டு அருகில் இருந்த அந்த சாலையில் சென்றவர்கள் உடனடியாக தளி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தளி காவல்துறையினர் தீயணைப்புத்துறையினரை வரவழைத்து குளத்தில் வந்த சடலங்களை மீட்டனர். சடலங்களை மீட்டு விசாரணை செய்ததில் குறிச்சிக்கோட்டை பகுதியை சேர்ந்த நாகராஜ் என்பவரின் மகள் தர்ஷனா காணாமல் போனவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் 2 இளைஞர்கள் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவர்கள் தர்ஷனா சமூக வலைதளம் மூலம் அறிமுகமான சென்னையைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவரும் அதைத் தொடர்ந்து குறிச்சியை சேர்ந்த மாரிமுத்து என்பவரும் என்ற இளைஞர் இருவரும் என கண்டறியப்பட்டுள்ளது. தர்ஷனாவிற்கும் சென்னையைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவருக்கும் சமூக வலைதளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு அவர் இங்கு தர்ஷனாவை பார்க்க வந்துள்ளதாகவும் இந்த 3 பேரும் 2 இளைஞர்கள் மற்றும் தர்ஷனா மூவரும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது சாலையோரத்தில் உள்ள குளத்தில் விழுந்திருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது உடல்கள் மீட்கப்பட்டு உடுமலை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தளி காவல்துறையினர் இவர்களின் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குறிச்சிக்கோட்டை குளத்தில் இளம்பெண் மற்றும் 2 இளைஞர்களினுடைய உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மோகன்.